தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இந்த புத்திசாலியான காகம் எப்படி அதனுடைய பிரச்சனையை தீர்த்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப கடுமையான வெயில். காகம் வானத்துல பறந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு. எங்க தேடியும் அதற்கு தண்ணீரே கிடைக்கல. அப்ப ஒரு மரத்தின் கீழே ஒரு மண்குடம் ஒண்ணு பாக்குது. ஆஹா, இதுல கண்டிப்பா தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா வேகமா பறந்து குடத்தை பாக்குது. அப்ப குடத்துல கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கு. அதனுடைய மூக்கால, அதாவது அதனுடைய அழகால தண்ணீரை எட்ட முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதனால எட்டவே முடியல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு காகம் யோசனை பண்ணுச்சு. அப்ப காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு வந்தது. குடத்தை சுற்றி நிறைய கற்கள் இருந்தது. அத ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடத்துக்குள்ள போட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சது. காகமும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த தண்ணீரை குடிச்சிட்டு மீண்டும் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? எந்த பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுல நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.